ஹரிச்சந்திர மகாராஜாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கதை பெரிய கதை. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் அவர் யாரைத்தான் கஷ்டப்படுத்தல, சில பள்ளிக்கூட வாத்தியார் இருக்காளே ரொம்ப கஷ்டப்படுத்துவா. சில டீச்சர்ஸ் பழைய காலத்துல சொல்றேன், இப்ப இருக்கிற சமாஜம் தெரியாது எனக்கு. பழைய காலத்துல சில வாத்தியார், நான் தேர்ட் ஃபாரம் படிக்கிற போது ஒரு வாத்தியார் இருந்தார். அவரை கண்டாலே நடுக்கமா இருக்கும். அவர் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணார்னா அவர் தான் பதில் எழுதணும், நாங்களாம் எழுத முடியாது. அப்படி எங்கேயோ வச்சிருக்கப்படுவார். ஆனால் அவரால் தான் நாங்கள்லாம் ஞானத்தை அடைஞ்சோம். பரீட்சையில அப்படி கடுமையா புழி வருவர். அது மாதிரி விஸ்வாமித்திரன் புழிஞ்சர். ஹரிச்சந்திரன் தன்னுடைய பிள்ளையான லோகிதனை விஸ்வாமித்திரன் கொடுக்கிறேன்னு சொன்னான். அவன் ராஜசூயாகம் பண்றதுக்கு முன்னாடி லோகிதன்கிற தன் பிள்ளைய விஸ்வாமித்திரன் கொடுக்கிறேன்னு சொன்ன போது அவன் கொடுக்க முடியாதுன்னுட்டான். ஏன்னா பிள்ளைய விட்டு பிரிய முடியாது போயிட்டான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த கதை. ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாத்தினான் தான் சொல்லும். முதல்ல அவன் சத்தியத்தை காப்பாத்தல. எனக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னா விஸ்வாமித்திரா உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் இந்த பிள்ளையன்னா. விஸ்வாமித்திரன் அதே மாதிரி புத்திரகாமேஷ்டி நடத்தினார் விஸ்வாமித்திரன். புத்திரகாமேஷ்டி நடத்தினோடனே அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தான். அவன் தான் ரோகிதன்கிற பிள்ளை. அந்த ரோகிதன்கிற பிள்ளையினுடைய அழகை பார்த்துட்டு அவரை விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை. விஸ்வாமித்திரன் வந்தார், எப்பா பிள்ளைய கொடுக்குறியா, இருக்கட்டும், இன்னும் 1 வயசு ஆகல, 1 வயசு ஆனவனை கொடுத்துட்றேன். அப்புறம் வந்தார், இப்பதான் அவன் குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான், நன்னா நடக்கட்டும், கொடுத்துட்றேன். அப்புறம் 3 வயசாச்சு, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான், சாப்பிட்ட உடனே அப்புறம் கொடுத்துட்றேன். இப்பதான் வித்யாபியாசம் பண்ண வச்சிருக்கான், கொடுத்துட்றேன். அப்புறம் உபநயனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், கொடுத்துட்றேன். இப்படி சொன்ன வேண்டாண்டா உன் பிள்ளைய மாச்சு நீ மாச்சுன்னு போயிட்டாரு. இப்படி போனவர் தேவலோகத்துக்கு போனார். வசிஷ்டாதி மகரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்கா. இந்த ராஜசூயம் பண்ணியிருக்கான் ஹரிச்சந்திரன். அவெல்லாம் பேசுற போது வசிஷ்டர் சொன்னார், வசிஷ்டர் ஹரிச்சந்திரனுடைய புரோகிதர், அவர் என்னுடைய சிஷ்யன் ஹரிச்சந்திரன் மாதிரி ஆகுமா, அவன் சத்தியசந்தன் சொன்னாராம். உடனே விஸ்வாமித்திரர் வாயை மூடுங்கணும், அவன் மாதிரி பொய்யன் யாருமே கிடையாது, உன்னை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காத இருந்தவன் சொல்லிவிட்டு நான் பண்றேன்னு இறங்கினார். விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனே தானம் கேட்டார். அவன் எல்லாம் கொடுக்குறேன்னார். துர்பிக்ஷம் வந்துடுத்து கொடுக்க முடியல. அதனால கொடுக்க வேண்டிய பணத்தை விஸ்வாமித்திரர் கொடுக்க முடியாதனால கடனாளியா போயிட்டான். கடனாளியா போனதுனால அந்த கடனை கேட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய பத்திரியை கொண்டு போய் காசி தேசத்துல வித்தான். பத்திரியை வித்துட்டு அந்த பணத்தை கொடுத்தா அதுவும் போறல. அப்புறம் தன் பிள்ளைய பாம்பு கடிச்சு விடுது. இவ்வளவு அருமையா வளர்த்த பிள்ளைய பாம்பு கடிச்சு அந்த பத்னி அந்த குழந்தைய அழிச்சுக்கிட்டு ஸ்மசானத்துல வரபோது இவன் ஸ்மசானத்துல இருக்கிற அந்த ஸ்மசானவாசிக்கு இவன் வேலைக்காரனா வயிறு வச்சு காசை வச்சு அந்த கடனை அடைக்கணும்னு பாக்குறான். இந்த சமயத்துல இந்த லோகிதன்கிற பிள்ளை இறந்து போயிட்டான். அவனை அந்த சந்திரவதிங்கிறதான அந்த பத்னி அதை தூக்கிக்கிட்டு ஸ்மசானத்துல கொளுத்துறதுக்கு வரா. கொளுத்துறதுக்கு வரபோது அந்த சந்திரமதிங்கிற பத்தினியை பார்த்துட்டு, பத்தினின்னு தெரியறவனுக்கு, உடனே இந்த இடத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கொளுத்துங்கிற போது, ஐயா எனக்கு காசு இல்லைங்கிறாரு. காசு இல்லைங்கிற போது நீ கழுத்துல தாலி போட்டு இருக்க, அந்த தாலியை கொடுக்குறாரு. அப்பதான் அந்த சந்திரமதிங்கிற பத்தினி அலறா, ஐயோ என்னுடைய கழுத்துல தாலியை என் கணவனை தவிர வேறு யாருமே பார்க்க முடியாதே, இப்படி ஒரு ஸ்மசானவாசி பார்த்துட்டானேன்னு அழறாள். அப்பதான் நீ யாருங்கிற போது சந்திரமதிங்கிற போது அவரு அழறார். இப்படி ஒரு கஷ்டம் வந்துதாங்கிற சமயத்துல அந்த சமயத்துல ஹரிச்சந்திரன் அந்த ரோஹிதாட்சங்கிற பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு இந்த அம்பாள் சதாட்சிய பிரார்த்தித்தான். இதான் தேவி பாகவத்தில் சொல்ல கதை. சதாட்சி மந்திரத்தை சொல்லி அம்பாள் இருக்கிற போது அம்பாள் குளிர மழை பெஞ்சாலாம். மழை பெஞ்சு அந்த மழையினாலே லோகமெல்லாம் சந்தோஷத்தை அடைகிற போது விஸ்வாமித்திரரே வந்தார். அப்பா ஹரிச்சந்திரா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் உன்னுடைய பெருமையை நான் பார்த்துட்டேன்டா. கஷ்டத்துல ஒரு நாள் கூட இந்த விஸ்வாமித்திரன் என்னை கொடுமைப்படுத்தலான்னு நீ சொல்லல. புத்திரவாஞ்சியினாலே புத்திரவாத்சல்யத்தினாலே நீ புத்திரனை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, அது பெரிய பாபமா நினைச்சேன். அந்த பாபம் உனக்கு போகிறதுக்காகத்தான் உன்னை பரீட்சை பண்ணினேன். கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காமல் போனியே, அந்த தோஷம் உனக்கு வராமல் இருக்கிறதுக்காகத்தான் உன்னை பரீட்சை பண்ணினேன். இப்போ அம்பாளே வந்துட்டா. இந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற போது மனுஷனுக்கு என்ன கடனோ, என்ன விதமான கஷ்டங்களோ, பாபத்தினால ஏற்படக்கூடியதோ, எதை செய்ய முடியாமல் விட்டு போறதோ எல்லாமே நீங்கி போகும். அதனால அந்த சதாட்சி மந்திரத்தை உபாசிச்சவன் ஹரிச்சந்திரன்.
அந்த சதாட்சி சாகம்பரிங்கிற ரீதியிலே அம்பாள் துர்காங்கிற ரூபத்திலே வேதத்தையே உத்தாரணம் பண்ணினவள். அந்த துர்காங்கிறவள் தான் பஞ்ச பிரகிருதி ஸ்வரூபிணி கணேச ஜனனி துர்கா ராதா லக்ஷ்மி சரஸ்வதி. 5 பிரகிருதி ஸ்வரூபிணியை பத்தி சொன்னார். கணேச ஜனனி துர்கா, துர்கதான் ஈஸ்வரி, அவள் தான் பார்வதி, அவளுக்கு பிறந்தவர் தான் கணபதி. அதனால கணேச ஜனனி துர்கா. துர்கான்னு பேரு, ஒரு சமயத்துல ஒரு பேரு. கணேச ஜனனி துர்கா ராதா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி. இந்த 5 பேர் பிரகிருதி ஸ்வரூபிணி. 5 பேரும் அம்பாளுடைய ஸ்வரூபம். பிரகிருதி ஸ்வரூபிணின்னா அந்த அம்பாளுடைய வேறான இடத்தை விட்டு நாம இருக்கிற இடத்துக்கு வந்து நாம அனுகிரகம் பண்றோம். அது இல்லையா? மொபைல் டாக்டர், மொபைல் போலீஸ், அப்புறம் மொபைல் கோர்ட். மெட்ராஸ்ல மொபைல் கோர்ட்டுங்கிறான். கோர்ட்டே நம்ம மாத்துக்கு வந்துடுறது எல்லாம் மொபைல். அது மாதிரி அம்பாளும் பிரகிருதி மயமா இருக்கிற நமக்கு நம்மோடு கூட இருக்காரு. பகவான் எங்க இருப்பார்? பக்தன் எங்க இருக்காரு? அவங்கதான் இருப்பார். அந்த ரீதியில எப்படி இருக்கான்? இப்ப முதல்ல சொன்ன இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியா பிரிச்சேன, அந்த ரீதியில தன்னை பிரிச்சுட்டு இருக்காள். இப்ப ராதா, அவளை பத்தி பார்ப்போம். ராசேஸ்வரி ராதா ராசேஸ்வரி ராதா ராசேஸ்வரி ராதா ஜம்பா பாசபஜன அகீதே ராதேஸ்வரி. கருணா பாங்க ஸ்ரீ கிருஷ்ண கருணா பாங்க ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கருணா பாங்க ஸ்ரீ கிருஷ்ண கோலோகே அதிதி கோலோகே அதிதி ராதேஸ்வரி ராதா. அம்பாள் ராதாங்களுக்கு ராசேஸ்வரின்னு பேரு. அவள் கிருஷ்ணனுடைய பத்னி, கிருஷ்ணனுடைய கூடவே இருக்கிறவள், கிருஷ்ணனுடைய சக்தி. கூட இருக்கிறவள்னா கிருஷ்ணனுடைய சக்தி. எப்படி சிவனுக்கு சக்தியோ அது மாதிரி கிருஷ்ணனுடைய சக்தி. ஆனால் அவள் சுலபமாய் கண்ணுக்கு படமாட்டாள். அவள் எங்க இருக்காள்னா ராசம்ங்கிற இடத்துல இருக்காள். ராசம்னா நடனம், அசைவு. அசைவு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னேன், இங்க சொன்னேன் எங்க சொல்லணும், அசைவு. நாமெல்லாம் பாட்டு கேட்கிற போது நம்ம அறியாமல் ஒரு அசைவு ஏற்படணும். பாடுற போது நம்ம அசையணும், நடக்கிற போது நமக்கு அசைகிறது, மனசுக்குள்ள ஒரு அசைவு, ஹிருதயத்துல ஒரு அசைவு, இந்த உலகமே அசைகிறது. இந்த அசைவு இருந்தா தான் ஆனந்தம் உண்டாகும். அசைவு இல்லாமல் ஒரே சிவம் தான். அந்த அசைவு வைக்கிறதா சித்துங்கிறது. அந்த அசைவு வைக்கிறவள் ராதா. அவள் ராசம். ராசம் என்றால் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து ஆனந்தப்படுறது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தப்படுறேன். ஒருத்தர் மாத்திரம் ஆனந்தப்பட்டா மற்றவாள்லாம் எழுந்து விடுவா. எல்லாரும் ஆனந்தப்படுறதுனால எல்லாரும் உட்கார்ந்து ஆனந்தமா கேட்கிறோம். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆனந்தப்படுறது ராசம். அந்த ராசமயமாய் இருக்கிற அந்த தேவி எங்க இருக்கார்? கோலோகே. கோலோகம்னு ஒரு இடம். எப்படி பிரம்மலோகமோ வைகுண்டமோ கைலாசமோ அது மாதிரி இந்திரலோகமோ அது மாதிரி கோலோகமும் ஒரு இடம். அது மாதிரி ஒரு இடம் இருக்கா சார்? அது மாதிரி ஒரு கோலோகமும் ஒரு இடம் இருக்கா? நான் கண்டேனா புஸ்தகத்துல சொல்றேன். அது மாதிரி நிஜமா இருக்குவாங்க. இருக்கும் இல்லைன்னு எப்படி தெரியும்? நான் சொல்றேன் இருக்கும்னு சொல்றேன், நீ இல்லைன்னு சொல்லு. நான் பார்க்கல. ஆமா நீ பார்க்கல எல்லாம் இல்லையா? நீ அமெரிக்காவை பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லை. அப்ப இல்லையா அமெரிக்கா?
அதனால நம்முடைய புத்திக்கு எட்டின காரியங்களுக்கு மேலே பட்ட காரியங்கள் சிலது உண்டு. தேவலோகம், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், இத்தனை லோகத்தையும் என்ன பண்றோம்? பிடிச்சி வியாகிருதிகள் அப்படி நீ சொன்னீங்கன்னா அந்த லோகத்திலிருந்து கான்டாக்ட் வருது. சில கான்டாக்ட் வச்சிருக்கான் பாருங்க டெலிபோன்ல, இந்த நம்பரை நீங்க கூட்டுறீங்கன்னாக்க அவ பேசுவா அப்படின்னு ஒரு நம்பர் கூட்டா பேசுறான். அது மாதிரி கான்டாக்ட் இதுக்கு வியாகிருதின்னு பேரு. ஓம் அம்பாளுடைய இடத்துக்கு போறது அந்த சப்தம். அது மாதிரி ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு, ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தேவதை இருக்கா, ஒவ்வொரு லோகத்திலையும் இதே மாதிரி நம்ம ஊர் மாதிரி செடி கொடிகள், ஆனந்தமான ஜலங்கள், தீர்த்தங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் புண்ணிய பூமிகள். நம்ம ஊர் மாதிரியா? நம்ம ஊர்ல இப்போ சாதாரணமா இருக்கிறத விட்டு பம்பாய்க்கு வந்தா பிரமாதமா இருக்கு. கட்டடங்கள் என்ன, அமக்களம் என்ன, அதுவும் ராத்திரி வேளையில பார்க்கணும், ஒரே அமக்களமா இருக்கு இல்லையா? இதை காட்டில இன்னும் அழகா இருக்கு. இன்னும் சிங்கப்பூருக்கு போனா பிரமாதமா இருக்குங்கிறான், நியூயார்க் போறேன்னா பிரமாதமா இருக்குங்கிறான். அது மாதிரி புண்ணிய லோகங்கள்ல ஒவ்வொரு புண்ணிய லோகத்திலையும் அலங்காரங்கள், வைபவங்கள் எல்லாமே இருக்கு. அந்த லோகத்திலே கோலோகத்திலே யார் இருக்கா? பகவான் கிருஷ்ணனே இருக்காராம். ஸ்ரீ கிருஷ்ணன் இங்க வந்து நந்தகோகுலத்தில் விளையாடின கிருஷ்ணன் அவதார கிருஷ்ணன், அவதாரம் பண்ணின கிருஷ்ணன். அங்க இருக்கிற மூலஸ்தான கிருஷ்ணன் பரபிரம்மமான கிருஷ்ணன், பரபிரம்மம். அந்த கிருஷ்ணனைத்தான் சொல்றார் இங்க. மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானச சஞ்சர. பிரம்மத்தினிடத்திலே மனசே சஞ்சாரம் பண்ணு. அந்த பிரம்ம எப்படி இருக்கு? மதசிக்கு பில்ஜ அலகிருத சிகுரே மதசிக்கு மகனிய போல விதித முகூரே மகனிய போல விதித முகூரே மத சிக்கி பிடிச்ச அலங்கிருத சிகுரே. தலையில மயில் தோகை வச்சுக்கிட்டு ஆசையிருக்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரன். மத சிக்கி பிஞ்ச, சிக்கின்னா மயில், அதனுடைய தொகை அதை வச்சுக்கிட்டு அலங்கிருத்த சிகுரே, அந்த தலையில கொண்டையில வச்சுக்கிட்டு ஆடுறானே. மகனிய கபோல விஜித முகுரே. என்ன அழகு! அவர் அங்க சொல்றது கோலோகத்தில் இருக்க பரப்பமான கிருஷ்ணனை சொல்றார். ஸ்ரீரமணி கூச்ச துர்கவிகாரே ஸ்ரீரமணி கூச்ச துர்கவிகாரே கஜல மந்திர வந்தாரே பரமஹம்ச முக சந்திரசேகோரே பரமஹம்ச முக சந்திரசேகோரே பரிபூரித புரளீரவதாரே பரிபூரித புரளீரவதாரே பிரம்மணே மானச ஸ்ரீரமணி குஜ துர்க விகாரே. ஸ்ரீரமணின்னு சொல்றது ருக்மிணி இல்ல, ராதே. சேவக ஜன மந்திரம் வந்தாரே, அந்த இடத்துல எத்தனையோ சேவக ஜனங்களா எல்லாருமே ஆனந்தமயமா டான்ஸ். டான்ஸ் இஸ் அவளுடைய ஊர்ல என்ன தர்மம்னா டான்ஸ் தான். சில ஊர்ல நாட்டியத்திலேயே இருக்க இல்லையா,
இங்க போனாலும் அந்த நாட்டியத்தை பத்தி பேசுவா, நாட்டியமே இருப்பா. அது மாதிரி அவ இருக்கிறவாள் எல்லாருமே நாட்டியம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதான் ராசம். அந்த ராசத்துல அங்க கூடவே இருக்கிறவாள், பகவானோட கூட இருக்கிறவாள் அத்தனை பேருமே ராதா கிருஷ்ண பரபிரம்மம் பேரு. ராதேங்கிறவள் பரமேஸ்வரி. இப்போ சொன்னேன் மகிஷாசுரமர்தினிங்கிற அம்பாள். அதே மாதிரி லோகத்தை காப்பாற்ற முடியாத புவனேஸ்வரிங்கிற அம்பாள். அதே மாதிரி அந்த ராதேங்கிறவள் ராசேஸ்வரி, சுப்ரீம். அந்த ராசேஸ்வரியுடைய பக்கத்திலே இருக்கிறவர் யாரு? பரபிரம்மமான சாட்சாத் கிருஷ்ணன். அதனால மானச சஞ்சர பிரம்மணி சஞ்சர பரமஹம்சமுக சந்திர சகோரே பரிபூரித முரளீர் அவதாரே. அங்க இருக்கிறவர் அந்த ராதையோடு கூடவே பகவான் அங்க இருக்கிறதுனாலதான் உலகத்தில் இருக்க முடியாத அத்தனை ஜீவராசிகளும் இன்பத்தை அனுபவிக்க முடியுது. நீங்க சாப்பிட்டேன்னா ருச்சிக்கு அனுபவிக்க வேண்டாமா? சாப்பிடுற போது நல்ல பாதால்வா சாப்பிடுறேன், என்ன ஸ்வீட், அந்த எண்ணம் வர வேண்டாமா? அனுபவிக்கிறான். ரசம், ரசத்தை அனுபவிக்க வேண்டாமா? அதான் ராசேஸ்வரை. ரசத்தை அனுபவிக்க தெரியாதவா சில பேர் சாதம் போட்டாங்க தின்னுட்டே இருப்பாங்க. என்னாச்சு, எப்படி இருக்கு, தூசி போட்டுரும், நல்லா இருக்கா, இல்ல எறும்பு மாதிரி உரிமிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் அது போடுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு, அடாடா ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, இருக்கு. இதுதான் ரசம். அது மாதிரி சங்கீதத்திலையும் எல்லாம் எல்லா விஷயத்திலையும் அப்படி. ஒரு சித்திரம் எழுதினாலும் கொண்டாடலாம். சில பேர் கிரிட்டிக்கல் மூஞ்சி வச்சுக்கிறான் பாருங்க, அவன்லாம் ரசம் இல்லை. எப்படி இருக்கு, நீ போட. அது மாதிரி சில பேர் சங்கீதத்தை பத்தி கிரிட்டிக் எழுதுறான். அதுக்கு பாடினார், பாடுற பொழுது மேல் ஸ்டைல பாடுற பொழுது அது சரியா பிடிக்க முடியல, நீ புடிய பார்க்கலாம். அனுபவிக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே கொண்டாடணும், நல்லதையே நினைக்கணும். அதுதான் கொடுக்கிறாளாம் அந்த அம்பாள். ராதா பரமேஸ்வரி இருக்காளே, என்ன பண்றா, லோகத்தில் இருக்கவாழ்லாம் இன்பத்தை அனுபவிக்க முடியாத தன்மையை கொடுக்கிறாள். அதான் கிருஷ்ணனோட அங்க இருக்காள். அந்த ராதையினுடைய லோகத்துலதான் உண்டானவள் பிரஜா. பிரஜாங்கிறவள். அந்த பிரஜதான் பின்னே துளசியாய் அவதாரம் பண்ணினார். அந்த துளசியாய் அவதாரம் பண்ணி அந்த துளசி பரம பக்தியாய் பகவான் போயிட்டார். துளசியினுடைய விஷயம் அது அப்புறம் நாளைக்கு சொல்றேன். லக்ஷ்மி ராதே, அப்புறம் லக்ஷ்மி. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வரிதம் லோகைக தீபங்குரம். யார் எந்த தேவத்தை வேணுமோ வேண்டாமோ, நமக்கு லக்ஷ்மி வேணும். எங்க அதுல ரொம்ப பெரிய கோயில் இருக்கு. எங்க மதர் பேர் லக்ஷ்மி, என் வைஃப் பேர் லக்ஷ்மி, எங்க மாமியார் பேர் லக்ஷ்மி, என் பேரு லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி காந்தன். ஆனா ஏகப்பட்ட கடன். இது லக்ஷ்மி இல்லடா, இந்த லக்ஷ்மி தான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க. லக்ஷ்மிங்கிறது మనసులోని మర్మములు తెలుసుకో, మనసులోని మర్మములు తెలుసుకో, మనసులోని మర్మములు తెలుసుకో, మానవ శంక మరగదగనా, మానవ శంక మరగదగనా, మనసులోని మర్మములు తెలుసుకో, மரகதగனா. மனசுக்குள்ளே ஏற்படக்கூடியதான தீர்மானம் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? இன குலாப்த நீவே, இன குலாப்த நீவே கணி, இன குலாப்த நீவே கணி வேற பருளூரா, இன குலாப்த நீவேக நீவேர பருளூரா, ஆனந்த வினய கமன
அவர் என்ன சொல்றார், என் மனசுக்குள்ள வேறு யாரையாவது நான் நினைச்சுட்டு இருப்பேனா? என் மனசை நீவானா பரிசோதனை பண்ணி பாரு ராமான்னு கேட்கிறாரு தியாகராஜ சுவாமி. இவ குலாப்தா, ஏ சூரிய குலத்துல வந்த ராமா, நீவே காணி, ஒன்ன தவிர வேறு யாருமே இங்க இடம் கிடையாது. நீவே காணி வேறெவருளேரூரா ஆனந்த ஹிருதயா. அதான் முக்கியம். நீ ஒன்ன நினைச்சுட்டு இருக்கிறதுனால என் ஹிருதயத்திலே என்ன அறியாமல் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் உண்டாருது. அதான் லக்ஷ்மி. லக்ஷ்மிங்கிறது செல்ஃப் பிளஷர், செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், ஆத்ம திருப்தி, ஆனந்தம். எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. பென்ஷன் எவ்வளவு வருது? 35 ரூபா கொடுக்கலாம். போருமா? போரும். அதாவது திருப்தி. துஷ்டிஹி, துஷ்டினா நிறைவு. மனசுக்குனாலே நிறைவு அடையக்கூடிய தன்மையை கொடுக்கிறவள் யாரோ அவள் லட்சுமி.